இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்திய தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் 16 நாட்களாக தொடர் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி கயாஜி என்ற இடத்தில் உரை நிகழ்த்தினார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் முறைகேடாக சேர்க்கப்பட்ட 1 கோடி வாக்காளர்களால் பாஜக வெற்றி பெற்றதாக ராகுல் குற்றம் சாட்டினார். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் ஓட்டுகளை திருட தேர்தல் ஆணையம் முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஒன்றியத்திலும் பீகாரிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். और ये जो इलेक्शन कमीशन बैठे हैं, इलेक्शन कमिश्नर बैठे हैं, इन तीनों से मैं कह रहा हूं, आप एक बात समझ लो, मोदी जी की सरकार है वो सब ठीक है। तेजस्वी जी ने कहा आपने बीजेपी की मेंबरशिप ले रखी है, आप बीजेपी के लिए काम कर रहे हो, मगर एक बात समझ लो, एक दिन ऐसा आएगा जब यहाँ पे बिहार में और दिल्ली में इंडिया गठबंधन की सरकार होगी, फिर हम आप तीनों को देखेंगे, कार्रवाई आपके खिलाफ करेंगे और पूरा देश जिससे आपने चोरी की है, भाइयों बहनों. ஓட்டு திருட்டு நடப்பதாக தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரும் ராகுல் காந்தி பீகாரில் 20 மாவட்டங்கள் வழியாக செப்டம்பர் 1ஆம் தேதி வரை விழிப்புணர்வு யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.